ஸோ இது வரைக்கும் இங்கிலீஷில் சிம்பிளாக ஒரு சென்டென்ஸ் வந்தால் அதை எப்படி ஜெர்மனில் டிரான்ஸ்லேட் பண்ணணும், அந்த சென்டென்ஸில் இருக்கிற செகண்ட் பொசிஷனில் இருக்கிற வேர்பை எப்படி கான்ஜுகேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் வெறும் ஒரு சிம்பிளான சென்டென்ஸில் வேர்பை கான்ஜுகேட் பண்ணுறதை தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ராவாக 2 விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸில் ஒரு கண்டினியூஸ் டென்ஸ் வந்தாலோ இல்லை ஒரு டூ ஆர் டஸ் எக்ஸ்ட்ரா வந்தாலோ அதை நீங்கள் ஜெர்மனில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ரிமூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன, அது எப்படி ரிமூவ் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கப்புறம் 2வது விஷயம் டூ டஸ் வந்தா எப்படி ரிமூவ் பண்றதுன்னு அடுத்த வீடியோல எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நோ கண்டினியூஸ் டென்ஸ் இன் ஜெர்மன். ஜெர்மன்ல கண்டினியூஸ் டென்ஸே கிடையாது. அதையும் தாண்டி எப்பயுமே வேர்ப் வந்ததுன்னா செகண்ட் பொசிஷன்ல தான் யூஸ் பண்ணணும். கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னன்னா இங்கிலீஷ்ல ஐஎன்ஜின்னு வேர்போட சேர்ந்து வந்தா கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது தமிழ்ல ஒரு விஷயம் பண்ணி கொண்டே இருக்கிறான், நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், அவன் தூங்கி கொண்டு இருக்கிறான், அவள் நடந்து கொண்டு இருக்கிறாள், அந்த மாதிரி he is eating, I am learning, they are sleeping, இந்த மாதிரி ஐஎன்ஜியோட வந்ததுன்னா ஜெர்மன் சென்டென்ஸ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம அந்த ஐஎன்ஜியும் ரிமூவ் பண்ணிடணும், கூடயே இருக்கிற ஆமையும் ரிமூவ் பண்ணணும். ஐ ஆம் லேர்னிங்கிறத ஐ லேர்ன்னு மாத்திட்ட பிறகுதான் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும். இஸ் ஈட்டிங்னு வந்தாலே இ ஈட்ஸ்ன்னு மாத்திட்ட பிறகுதான் டிரான்ஸ்லேட் பண்ணணும். தே ஆர் ஸ்லீப்பிங்னு வந்ததுன்னா தே ஸ்லீப்னு மாத்தின பிறகுதான் டிரான்ஸ்லேட் பண்ணணும். 2 அலர்ஜி இருக்கு ஜெர்மன்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் அலர்ஜி ஐஎன்ஜி. ஐஎன்ஜி வந்தாலே ரிமூவ் பண்ணிடணும். 2வது அலர்ஜி என்னன்னு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த கண்டினியூஸ் டென்ஸ் வர மாதிரி சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அந்த எக்ஸாம்பிள்ல எப்படி கண்டினியூஸ் டென்ஸ் ரிமூவ் பண்றோம், அதுக்கப்புறம் எப்படி ஜெர்மன்ல டிரான்ஸ்லேட் பண்றோம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ எம் பிளேயிங் ஃபுட்பால் எவ்ரிடே. நான் டெய்லி ஃபுட்பால் விளையாடி கொண்டிருக்கிறேன். இப்போ இதுல ஐஎன்ஜி பார்த்த உடனே நமக்கு தெரியும் இந்த ஐ எம் ஈட்டிங், இ இஸ் ஸ்லீப்பிங், இ இஸ் பிளேயிங், இந்த ஐஎன்ஜி உடனே ரிமூவ் பண்ணணும்னு. நம்ம ரிமூவ் பண்ணும்போது கூட இருக்கிற ஆமையும் சேர்த்து ரிமூவ் பண்ணணும். இப்போ ஆமும் ஐஎன்ஜியும் சேர்த்து போயிடுச்சு அப்படின்னா ஐ பிளே ஃபுட்பால் எவ்ரிடேன்னு இருக்கு. ஐன்னா நமக்கு தெரியும் இஷ், பிளேனா ஸ்பீலன், ஃபுட்பால் வந்து ஃபூஸ்பால், ஏடன் டாக், இஷ் பீலன் ஃபூஸ்பால் ஏடன் டாக். ஆனால் போன வீடியோல படித்தோம் செகண்ட் பொசிஷன்ல இருக்கிற வேர்பை கான்ஜுகேட் பண்ணணும். அப்போ நம்ம அந்த இஎன் தூக்கிட்டு இங்க என்ன சப்ஜெக்ட், விளையாடுற வேலையை செய்யறது நான், நான்ற சப்ஜெக்டுக்கு என்ன எண்டிங் இருக்கு இ. ஸோ இஷ் ஸ்பீல ஃபூஸ்பால் ஏடன் டாக். அடுத்த எக்ஸாம்பிள்ல he is learning German. அவன் ஜெர்மன் கற்றுக்கொண்டே இருக்கிறான். ஐஎன்ஜியை பார்த்த உடனே நம்ம ஐஎன்ஜியை மட்டும் தூக்கக்கூடாது, கூட இருக்கிற இசையும் சேர்த்து தூக்கணும். இப்போ 2த்தையும் தூக்கிட்ட பிறகு இ லேர்ன் ஜெர்மன் இருக்கு. எல்லா வார்த்தைகளும் நமக்கு தெரியும். ஈனா எர், லேர்ன்னா லெர்னன், ஜெர்மன்னா டாய்ஷ். பட் ஆனால் ஈக்கு வந்து நம்ம இஎன் தூக்கிட்டு டி போட்டுக்கிறோம். ஸோ இ இஸ் லேர்னிங் ஜெர்மன்ன்றத Er learned Deutsch. அடுத்த எக்ஸாம்பிள்ல they are sleeping now. அவர்கள் இப்போ தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த தூங்கி கொண்டிருக்கிறார்கள், சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள், இந்த கதையே இல்லை ஜெர்மன்ல. நம்ம சிம்பிளிஃபை பண்றோம். ஐஎன்ஜி உடனே தூக்குறோம், கூட வர ஆரையும் தூக்குறோம். 2த்தையும் தூக்கினா நமக்கு என்ன கிடைக்கும், they sleep now. Sie schlafen jetzt. இல்லை நம்ம எந்த எண்டிங்கும் சேஞ்ச் பண்ண வேணாம். ஏன்னா சப்ஜெக்ட் என்னது தே, அவர்களுக்கு அதே எண்டிங். அடுத்த எக்ஸாம்பிள், we are driving her car. நாங்கள் அவளுடைய காரை ஓட்டி கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டி கொண்டிருக்கிறோம், சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம்னு வந்தாலே உடனே ஆரையும் ரிமூவ் பண்ணோம், ஐஎன்ஜியும் ரிமூவ் பண்ணோம். 2த்தையும் ரிமூவ் பண்ணா we drive her car. we fahren ihr Auto. அடுத்த எக்ஸாம்பிள், she is not smoking every day. அவள் தினமும் புகைத்து கொண்டு இல்லை. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அவ ஐஎன்ஜின்னு வருது, கூடவே இஸ்ஸும் வருது. ஃபர்ஸ்ட் அலர்ஜி வந்த உடனே நம்ம என்ன பண்றோம், இஸ்ஸையும் ரிமூவ் பண்றோம், ஐஎன்ஜியும் ரிமூவ் பண்றோம். மீதி நமக்கு என்ன இருக்கும், she not smoke every day இருக்கு. இப்போ
நம்ம என்ன இருந்தாலும் வேர்ப செகண்ட் பொசிஷன்ல போடணும். அவள் தினமும் புகைக்க மாட்டாள். இதுல புகைக்கிறது தான் வேர்பு. அது 1, 2, 3வது பொசிஷன்ல இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம், அதை 2வது பொசிஷனுக்கு மாத்திடுறோம். ஜி நிஷ்ட் ரவுகன் சொல்லாம ஜி ரவுகன் நிஷ்ட் ஏடன்டாக. பட் ஆனா அது கான்ஜுகேட் பண்ண பிறகு ஜி ரவுட் நிஷ்ட் ஏடன்டாக. ஏன்னா பேஸ் இஎன்னு அதை ரிமூவ் பண்ணிட்ட பிறகு இங்க சப்ஜெக்ட் ஷீக்கு நம்ம என்ன ஆட் பண்றோம், டி ஆட் பண்றோம். ஜி ரவுட் நிஷ்ட் ஏடன்டாக. அடுத்த எக்ஸாம்பிள், தே ஆர் ஸ்மோக்கிங் ஆல்வேஸ். திருப்பி அதுல ஐஎன்ஜியும் ஆரையும் ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு என்ன இருக்கு, ஜி ரவுகன் இம்மர். ஆல்வேஸ்னா இம்மர். we are not playing badminton. இப்போ ஐஎன்ஜி பார்த்த உடனே நம்ம ஆரையும் ரிமூவ் பண்றோம், ஐஎன்ஜி ரிமூவ் பண்றோம். வீக்கு வியர், நாட்டுக்கு நிஷ்ட், பிளேக்கு ஸ்பீலன், பேட்மிண்டன் பேட்மிண்டன் வச்சுக்கலாம். ஆனா பிளேன்ற வேர்பு தேர்ட் பொசிஷன்ல இருக்கு. ஸோ நம்ம அதை செகண்ட் பொசிஷனுக்கு மாத்தலாம். மாத்திட்டு வியர் நிஷ்ட் ஸ்பீலன் பேட்மிண்டன் சொல்லாம வியர் ஸ்பீலன் நிஷ்ட் பேட்மிண்டன். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள்ல, யூ ஆல் ஆர் லேர்னிங் ஜெர்மன். நீங்க எல்லாம் ஜெர்மன் கத்துக்கிட்டு இருக்கீங்க. இங்க நடக்கிற வேலை என்னது, ஆர் லேர்னிங். உடனே நம்ம என்ன பண்றோம், ஐஎன்ஜி பார்த்த உடனே ஆரையும் தூக்குறோம், ஐஎன்ஜியும் தூக்குறோம். இங்க சப்ஜெக்ட் யாரு, நீங்க எல்லோரும். நீங்கள் எல்லோரும் அப்படின்னா ஜெர்மன்ல இயர். 2வது பொசிஷன்ல லேர்ன் இருக்கு. ஸோ இயர் லேர்ன்ட் டாய்ஷ். ஏன் இங்க டி வருது, இங்க சப்ஜெக்ட் இயர். இயர்னா நம்ம டி ஆட் பண்ணணும், இயன் தூக்கிட்டு. இயர் லேர்ன்ட் டாய்ஷ். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஸ்கிரீன்ல இருக்கிற ரிமைனிங் சென்டென்சஸ் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. வேர்பு செகண்ட் பொசிஷன்ல இருக்கணும். ஐஎன்ஜி ஐஎன்ஜி மட்டும் தூக்காம கூட வர ஆம், இஸ், ஆர் இதையும் தூக்கிட்டு ரிமைனிங் சிம்பிளிஃபைடு இங்கிலீஷ் சென்டென்ஸ் தான் நம்ம ஜெர்மன்ல டிரான்ஸ்லேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.